வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நார்மலாக ஒரு குழந்தைய நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னாலே 1008 விஷயத்தை யோசிக்கிறோம். இந்த ஸ்கூல் வந்து நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்குவாங்களா, இந்த ஸ்கூலில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா, டீச்சர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் பேசுவாங்களா, நம்ம குழந்தைய சப்போர்ட் பண்ணுவாங்களா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம யோசித்து தான் ஒரு குழந்தைய நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம். இதுவே ஒரு ஆர்டிஸ்டிக் குழந்தைய நம்ம ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம பயமே வேறு மாதிரி மாறிடுது. நம்ம குழந்தையால் அங்கே போய் பேச முடியுமா, மற்ற குழந்தைகளோட மிங்கிள் பண்ண முடியுமா, மற்ற குழந்தைகளை அடிச்சிட மாட்டானா, இல்லை அடி வாங்கிட்டு வருவானோ, டீச்சர்ஸ் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து நிறைய பெற்றோர்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால நம்ம ஸ்கூலில் சேர்க்காம வீட்டிலேயே அந்த குழந்தைய வச்சுருக்கவும் முடியாது. அது வந்து ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக்கு. ஸோ அந்த குழந்தைய நம்ம ஸ்கூலில் சேர்த்து தான் ஆகணும். ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய டவுட்ஸ் வருது. நார்மல் ஸ்கூலில் சேர்க்குறதா, இன்க்ளூசிவ் ஸ்கூலில் சேர்க்குறதா, இல்லை ஸ்பெஷல் ஸ்கூலில் சேர்க்குறதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வருது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்கா, குழந்தை ஒரு 5-6 வயசு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பர்டிகுலர்லி இந்தியாவில் இருந்தீங்க அப்படின்னா, இந்தியா இல்லை ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், குழந்தைய வந்து ஒரு 5 to 6 வயசு வரைக்கும் கொஞ்சம் வீட்டிலேயே நிறைய நீங்கள் ட்ரெயினப் பண்ணி இந்த குழந்தைய வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள், ட்ரெயினப் பண்ணுங்கள். அதோடையே பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன ப்ளே ஸ்கூல், இல்லை ஒரு சின்ன நர்சரி ஸ்கூல், இல்லை ஒரு அங்கன்வாடி, அந்த மாதிரி குழந்தைகளை கொஞ்சம் அனுப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு அப்போ தான் வந்து அந்த இடத்துல போய் பழகணும் அப்படின்றது வந்து அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து நம்ம அந்த குழந்தை ஒன்ஸ் ரெடி, அந்த குழந்தைக்கு புரியுது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணுறதா, இல்லை அந்த குழந்தைக்கு முடியலை, சுத்தமாக ரொம்ப முடியல, ரொம்ப சிவியராக பிரச்சனை இருக்குது, அந்த குழந்தையால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல அப்படின்னாக்கா வி கேன் கோ ஃபார் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ரெண்டுக்கும் நடுவில் இருக்காங்க. புரியுது, சில சமயம் புரியலை, அதாவது ஒரு சில விஷயங்கள் எழுதுவாங்க, படிப்பாங்க, சில விஷயங்களில் ஒன்றுமே புரியாத மாதிரி இருப்பாங்க. அப்படின்ற டைலமா, கன்ஃபியூஷன் இருக்கிற சமயத்தில் கோ ஃபார் இன்க்ளூசிவ் செட்டப். இன்க்ளூசிவ் செட்டப் போனால் கொஞ்சம் வந்து இந்த குழந்தைகளோட, நார்மல் குழந்தைகளோடய அவங்க இருக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த குழந்தைகளுக்கு முடியாத சமயத்தில் ஒரு ஸ்பெஷல் டீச்சர் வந்து, ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து இந்த குழந்தைய தனியாக ஒரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு எது தேவையோ அது வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கூல்ஸ் ஆப்ஷனை வந்து நான் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கிடச்ச ஒரு இதை வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இதே மாதிரி கரெக்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்களும் இதே மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக இன்றைக்கி பார்க்க போகிறது எப்படின்னாக்கா, இந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலில் மோஸ்ட்லி காமனாக வர்ற பிரச்சனைகள் என்னென்ன, கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன டீச்சர்ஸ் கிட்டேருந்து, அதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம், அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லைனாக்கா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மற்ற பேரண்ட்ஸ் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, இல்லை டெலிகிராம் குரூப்பு அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ஸ்கூல்லேருந்து வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே. ஸோ அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, குழந்தை வந்து சொல்கிறது வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தை வந்து வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட கொஷின்ஸ் டவுட்டாக அதாவது கம்ப்ளைண்ட்ஸாக வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அதை நம்ம வந்து ஃப்ரீயாக கேஷுவலாக எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம ரொம்ப டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது நமக்கு தான் கஷ்டம். ஐயோ உட்கார மாட்டானே, ஐயோ சொன்ன பேச்சு கேட்க மாட்டானே அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் கூலாக அவங்க சொல்கிறத லிசன் பண்ணிவிட்டு, ஓகே மேம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேம், அவனுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவனால் வந்து ஒரு இடத்துல ரொம்ப நேரத்துக்கு மேலே உட்கார முடியாது, அவனுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப லாங் சென்டென்ஸாக இருந்தால் அவனால் புரிஞ்சிக்க முடியாது, ஸோ கொஞ்சம் சிம்பிள் சென்டென்ஸாக நீங்கள் சொல்லுங்கள், அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டா வந்து உடனே திரும்பி பார்க்க மாட்டாங்க. பேரோடு சேர்த்து ஒரு ஆக்டிவிட்டி இந்த பாரு அப்படின்னு சொன்னால் அவன் பார்ப்பான். அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் மேம், அவனால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும், நாங்கள் வீட்டில் இப்படி தான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து வேணும்னே உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த குழந்தையால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ இந்த குழந்தைய நம்மகிட்ட விட்டுருக்காங்க, நம்மளால் முடியுமா முடியாதான்ற டவுட் அவங்களுக்கு வருது. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி அந்த டீச்சர்ஸுக்கும் நம்ம கொஞ்சம் சொல்லி கொடுத்தோன்னா அவங்க உங்கள் குழந்தைய இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே அவங்களும் டீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. 100% பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, முயற்சியாவது அட்லீஸ்ட் அவங்க எடுக்க ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது வந்து சொல்கிறது எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்,
ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களால ஃபாலோ பண்ண முடியலை, அதே மாதிரி டாய்லெட் போகணுன்னா சொல்ல தெரியலை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சில டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்லணும், அந்த டீச்சர்ஸ்கிட்ட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நீங்கள் ரிப்பீட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா புரியாது, சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுங்க, கண்டிப்பாக அவன் புரிஞ்சுக்குவான். டேக் த பேக் அப்படின்னு சொல்லுங்கள், அவன் புரிஞ்சுக்குவான். டேக் த பேக் அண்ட் கோ டு யுவர் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. கொஞ்சம் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுங்க மேம், அவனால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி டாய்லெட்டு அவனுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஏதாவது நீட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா பிக்சர்ஸ் வச்சு நாங்கள் வீட்டில் கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த பிக்சர்ஸ் வந்து நான் உங்ககிட்ட கொடுத்து விட்றேன், அந்த பிக்சர்ஸ் வச்சு எது வேணும்னு அவன்கிட்ட கேளுங்க, அவனே சொல்லுவான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த டாய்லெட் போகணுமா அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க, அவன் தொட்டு காமிச்சிட்டு அவன் சொல்லுவான். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அவனுக்கு தெரியும் தொட்டு காமிச்சு. ஸோ அதை வச்சு நீங்கள் டாய்லெட் அவனை கூட்டிகிட்டு போகலாம் மேம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்கக்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா புரியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக அவன்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி பொறுமையாக அவன்கிட்ட கொஞ்சம் பக்கத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா குயிக்காக அவன் புரிஞ்சுக்குவான். தூரத்துலேருந்து சொல்கிறப்போ அவனால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சில சமயம் ஃபாலோ பண்ண முடியாது, அவனை மட்டும் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், கொஞ்சம் புரிஞ்சுக்குவான் அப்படின்னு கொஞ்சம் அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த டீச்சர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கிறான், ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த பண்ணுறான், ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு போதும் நிப்பாட்டுனா அவனுக்கு கோவம் வருது, அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஹேண்ட் ஃப்ளாப்பிங் பண்ணிகிட்ருக்கிறான், கத்துறான் திடீர்னு, இது வந்து மற்ற குழந்தைகளை டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சில டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, மேம் அவனுக்கு சென்சரி இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது, அதாவது ஆட்டிசம்னா என்ன அப்படின்றத, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்றத கொஞ்சம் டீச்சர்ஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அந்த லேக் ஆஃப் அவேர்னஸ் தான் அவங்கள வந்து இந்த மாதிரி பிரச்சனையை வந்து பெருசாக்கிற ஒரு இது அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் பெட்டராக அந்த குழந்தைய அவங்க ஹேண்டில் பண்ணலாம். உங்கள் குழந்தைய மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 குழந்தைங்க இதே மாதிரி அந்த ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களையும் அவங்க எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக அந்த சென்சரி இஷ்யூனா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத டீச்சர்ஸ்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறான் அப்படின்னாக்கா அவன்கிட்ட ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு அதை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃபஸ்ட்டு தென் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள், அவன் புரிஞ்சுக்குவான், அது பண்ணுவான். அதே மாதிரி ஒரே ஆக்டிவிட்டி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அதை விட்டு வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள். அதாவது டீச்சர்ஸ் வந்து முடிய போகுது, அவ்வளோதான் டாஸ்க்கு, எண்ட் ஆக போகுதுன்றது கொஞ்சம் முன்கூட்டியே அவன்கிட்ட சொல்லுங்கள். அவனை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அவன் கண்டிப்பாக அவன் வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் டீச்சர்ஸ்க்கு வந்து சில சமயம் வந்து அக்செப்டன்ஸ் வராது. ஏன்னா அவங்க வந்து உங்கள் குழந்தைய மட்டும் பார்க்கல, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கிளாஸில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 21வது ஆள் தான் இந்த குழந்தையும். ஸோ அப்போ வந்து எல்லா குழந்தைகளையும் ஹேண்டில் பண்ணுறப்போ இந்த குழந்தைய மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக அவங்களுக்கு இருக்கலாம். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், மேம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணுங்கள் மேம், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் பண்ணலைன்னு டீச்சர்ஸே போய் நம்ம கேள்வி கேட்குறப்போ அந்த டீச்சர்ஸால் டெஃபினட்டாக அவங்க குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சில சமயம் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம குழந்தைக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். அதையும் மீறி ஸ்கூலில் கம்ப்ளைண்ட்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா நாங்கள் ஒரு ஷேடோ டீச்சரை ரெடி பண்ணுறோம், இல்லைனா நீங்கள் ஒரு ஷேடோ டீச்சரை எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து குழந்தைய எப்படி இது பண்ணுறதுன்னு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை ஷேடோ டீச்சர்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னா பேரண்ட்டே நான் வந்து உட்காரலாமா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. அப்படி ஓகே சொல்லிட்டாங்கனாக்கா அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து உங்கள் குழந்தைக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் கூடவே இருந்து செய்யலாம். அடுத்த கம்ப்ளைண்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, மற்ற குழந்தைகளோட விளையாடவே மாட்டேங்கிறான், அவனோட பொருளை இன்னொருத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கவும் மாட்டேங்கிறான், திடீர்னு கத்துறான், அழுகிறான், குதிக்கிறான், கிளாஸையே டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து காமனாக நிறைய குழந்தைகளுக்கு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இது. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். இந்த குழந்தைக்கு வந்து சோஷியலைசேஷன் ஸ்கில் தான் மேஜரான இஷ்யூ. அந்த ஸ்கில் வரணுன்றதுக்காக தான் நாங்கள் அந்த குழந்தைய ஸ்கூல்லையே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மற்ற குழந்தைங்களோட பேசலை அப்படின்றதுக்காக அதை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்க வேணாம் மேம். ஜஸ்ட் அவன் அப்சர்வ் பண்ணாலே போதும். அவனை வந்து மற்ற குழந்தைங்க விளையாடுறப்போ அவனை பக்கத்தில் நீங்கள் நிற்க வச்சுக்கோங்க போதும். அவன் போய் விளையாட வேண்டாம், விளையாடணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நாளைக்கு அவன் ஃபஸ்ட்டு பழகட்டும், அதாவது அப்சர்வ் பண்ணட்டும். மற்ற குழந்தைங்க கூப்பிட்டாங்கன்னா போகட்டும், இவனுக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகட்டும், இல்லைன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சொல்ல வேணாம் மேம் அப்படின்னு அவங்கக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த குழந்தைங்க திடீர்னு கத்துறாங்க, திடீர்னு அழுகிறாங்கனாக்கா சென்சரி ஓவர்லோட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இந்த கேர்டேக்கர் ஏதாச்சும் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் குழந்தைய வெளியே அனுப்ப சொல்லுங்கள் மேம். அதாவது கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் அவங்க வெளியில் இருந்தால் கூட காம் டவுன் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் செட்டில் டவுன் ஆன பிறகு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்றத கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் புரிய வைங்க.
அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சின்ன ஸ்கூலாக இருந்தால் நடக்கும். பெரிய ஸ்கூலில் தான் நான் சேர்ப்பேன் என் குழந்தைய, இங்கே வந்து அதாவது ரெப்யூட்டட் ஸ்கூலு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அங்கே தான் நான் சேர்ப்பேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்கூலில் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ சாதாரணமாக ஒரு சின்ன ஸ்கூலில் பக்கத்தில் ஒரு ப்ளே ஸ்கூலில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து கம்மியாக இருப்பாங்க இல்லையா, ஒரு 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூலில் நீங்கள் சேர்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும். இந்த குழந்தைய வந்து அவங்க வெளியில் போன்னு துரத்தி விடவும் மாட்டாங்க. அதாவது உங்களை வந்து நீங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க. உங்களோட நல்லா கம்பேட்டபிளாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்க they'll be ரெடி டு அக்செப்ட். ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து கொஞ்சம் இந்த டீச்சர்ஸ் கூட நீங்கள் பேசி பேசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் பிரின்சிபல் கூட அடிக்கடி காண்டாக்டில் இருங்க. பேரண்ட்ஸ் கிட்ட அதாவது டீச்சர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து அடிக்கடி கேட்டுக்கோங்க. குழந்தை என்ன பண்ணுறான், எப்படி பண்ணுறான், இன்றைக்கி எப்படி இருந்தான் அப்படின்னு ஒரு ஜஸ்ட் நோட், ஹோம்ஒர்க் நோட்னு எழுதி விடுவாங்க இல்லையா, அதில் வந்து ஹி பிஹேவ் ப்ராப்பர்லி டுடே, ஹி டிட் திஸ், ஹி டிட் தட் அப்படின்னு சின்னதாக ஒரு நோட் எழுதி கொடுத்து அனுப்புங்க மேம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இல்லைனா டிஸ்கஷன் ஓவர் ஃபோன் கொஞ்சம் இது பண்ணுங்கள். என்ன பண்ணா, எப்படி இருந்தா அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணி அந்த குழந்தைய வந்து நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், டீச்சர்ஸும் அந்த குழந்தைய வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போக முடியும். ஸோ இதுக்கு வந்து குழந்தை, டீச்சர், பேரண்ட் அந்த மூணு பேருமே கொஞ்சம் கரெக்டான கனெக்ஷனில் இருக்கணும். கரெக்டான வகையில் எல்லாமே அமைஞ்சிச்சின்னா உங்கள் குழந்தையோட ஸ்கூல் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே பெற்றோர்களே, காமனாக ஸ்கூலிங்கில் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும், என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும், அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டீச்சர்ஸ்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, டீச்சர்ஸ்கிட்ட என்ன மாடிஃபிகேஷன் கேட்கலாம் அப்படின்ற ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.